கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். இன்னைக்கு பார்க்க போற செய்தி வந்து ஒரு 2 பாகமா எடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருவார். ஏன்னா ஒரு பாகமா அதை எடுக்க முடியாது, உங்களுக்கு புரியவும் புரியாது. ஒரு நாள்ல அதை வந்து உணவு வந்து ஒரே நாள்ல உணவு ஃபுல்லாக கொடுக்க முடியாதுல்ல குழந்தைக்கு. அந்த மாதிரி 2 பாகமா இதை கொடுக்க போறோம். தயவுசெய்து ஜெபத்தோட நம்ம உள்ள நுழைய போறோம். ஆமென். இதுக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வஞ்சிக்கப்படுதலுக்கு எச்சரிக்கையா இருக்கும். என்னதுங்க? ஆன்மீக வஞ்சிக்கப்படுதலுக்கு எச்சரிக்கையா இருப்போம். Let us beware of spiritual deceptions. என்னது? Let us beware of spiritual deception. ஆன்மீக வஞ்சிக்கப்படுதல் என்பது இன்றைய ஆவிக்குரிய உலகத்துல இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வந்து வஞ்சிக்கப்படுகிற உலகத்துல இருக்கும். முதல்ல எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு மோசமான ஒரு இருண்ட காலத்துல தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையாக இந்த வசன வெளிச்சத்தை நம்ம உயிரோடவே இருக்கும். அதனால தயவு கூர்ந்து இந்த செய்தியில நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஆன்மீக வஞ்சிக்கப்படுதல்ன்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வாழ்ற காலத்துல எத்தனை பேர் நம்புறீங்க? ஆன்மீக வஞ்சிக்கப்படுதல் அப்பவே வந்துருச்சு. பவுலுடைய காலங்கள்ல எல்லா காலங்களையும் அப்பவே வந்துருச்சு. யோவானே சொல்றாரு, அப்பவே அந்தி கிறிஸ்து வந்து தான் சொல்றாங்க. அப்போ இந்த கடைசி காலங்களில் எந்த அளவுக்கு நாம வந்து கவனமாக இருக்கணும். பிசாசு பிசாசான எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையோட இருக்கணும். இந்த செய்தி நிச்சயமா நம்மள வந்து கவனமற்று இருக்கிற நம்மளை எச்சரிக்கையுடையவர்களா மாற்றும் நான் நம்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆன்மீகம் வஞ்சிக்கப்படுதலுக்கு மிக வஞ்சிக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த பகுதிகளில் நம்ம வஞ்சிக்கப்படுறோன்றதை நம்ம கவனிக்காம விடுறது தான். ஆமென். ஏன்னா ஆன்மீகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா 3 மிக முக்கிய பகுதிகள். இதுல நம்ம சரியா இருந்துட்டோம்னா, நம்ம வாழ்க்கை சரியா கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமா நம்ம லைஃப்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லபடியா உயர்ந்துகிட்டே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த 3 முக்கிய நிலைகளை உங்களுக்கு காட்ட போறேன். இன்னைக்கு ஒரு நிலை தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமா இருந்தா. ஏன்னா இது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு நிலை தான் எடுக்க முடியும். அடுத்த வாரத்துல நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 நிலைகள் சொன்னோம். என்னது? 3 பார்ட். ஃபர்ஸ்ட் வேத வார்த்தை. என்னது? சத்தியம், வேத வார்த்தை. 3 நிலைகள் நம்ம எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறோம், எப்படி நம்ம வச்சுக்கிறோம் நம்ம மனசுல. 2வது ஜெபம். என்னது? பிரேயர். 3வது வொர்ஷிப். என்னது? ஆராதனை. இந்த 3லுமே ஒருத்தவங்க கரெக்டா கடவுளுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல கரெக்டா இருந்துட்டாங்கன்னா அவங்க நிச்சயமா பரிசுத்தவான்களா மாறுவாங்க. எத்தனை பேர் கரணத்தை தேவன் நாமத்தை மகிமைப்படலாமா? நான் அடுத்தடுத்த ஒவ்வொரு பகுதியும் அவங்க காட்ட நான் விரும்பல. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க பரிசுத்தவான்களா மாறிடுவீங்க. இந்த 3த்துல நம்ம ஒரு ஒழுங்கை நம்ம கடைபிடிச்சனாலே போதும். அது கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்கு விட்டாலே சூப்பரா ஆயிடும். ஆமென். ஏன்னா இந்த சரீரத்துக்கு 3 அடிப்படை தேவைகள் என்பது உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரீரத்துக்கு அடிப்படை 3 தேவைகள் என்ன? உணவு, உடை, இருப்பிடம். தண்ணியா? உணவுல எல்லாமே அதுல வந்து அடங்கிடும். உணவு, அப்புறம் என்ன ஜூஸ் சொல்லுவீங்க, ஆப்பிள் ஜூஸ், இதெல்லாமே இருக்குதான். அது உணவுலே வந்துடுது, இதுலயே வந்துடுது. நீ ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனா அது பல என்னது அடிப்படை தேவை 3ன்றது 300 ஆயிடும். அப்படி இருக்குது. அப்படின்னா அடிப்படை தேவை எத்தனை? 3. உணவு, உடை, இருப்பிடம். என்னதுமா? உணவு, உடை, இருப்பிடம். அதே போல ஆவிக்குரிய தேவைகள்ல ஒண்ணு இருக்கு. மொபைல் தேவையா? என்னது? ஐயோ, ஓகே, கரெக்ட் தான். மொபைலும் இப்போ தேவையாயிருச்சா? அப்போ 4 தேவையாயிருச்சா? அப்போ ஓகே. இப்போ வந்து அதை வர மறந்துட்டேன் மொபைல்னு. ஓகே, அப்போ ஆவிக்குரிய ஆத்மான்னு ஒன்று இருக்கு. ஆத்மா ஒன்று இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லைங்க எனக்கு கண்ணுக்கு தெரியல இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆத்மான்னு ஒன்று இருக்கு. இப்போ பேசிட்டு இருக்கிறேன் நான். யார்? நான். ஆத்மாவுக்கு 3 தேவைகள் இருக்கு. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்க? இது அடிப்படை தேவை லிஸ்ட்ல வைக்காதீங்க. நோட் இருந்தா எழுதி வச்சுக்க. மிக முக்கிய தேவைகள். அதுல ஃபர்ஸ்ட் சத்தியம், 2வது ஜெபம், 3வது வொர்ஷிப். இந்த 3த்திலுமேயே நீங்க ஒழுங்கா இருந்துட்டீங்கனாலே லைஃப் சூப்பரா எப்பவுமே ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கோம்? படிப்படியா முன்னேறிட்டே இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இன்னைக்கு என் மகன் கரெக்டா அப்படியே நான் சொல்ற பேச்சு கேட்டு வராங்க. அந்த மாதிரி வாழணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? ஏங்க நான் ரட்சிக்கப்பட்டது எதுக்குங்க? படிப்படியா முன்னேறி பரலோகத்தை அப்படியே படி ஏறி போறது தாங்க நான் ரட்சிக்கப்படுங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? படிப்படியா கீழே இறங்குறதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா நம்ம முன்னேறணும்னா என்ன பண்ணணும்னா அந்த 3 நிலைகளை நம்ம எப்பவுமே தற்பரிசோதனை செய்து கொண்டே இருக்கும். ஒரு ஏற்றமும் இறக்கும் வரலாம், ஆனா நீங்க விட்டுறக்கூடாது, கிவ் கொடுத்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து முன்னேறுவதற்கு உங்களை கர்த்தர் இடத்துல விட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஆன்மீக வாழ்வுல அதாவது ஆவிக்குரிய வாழ்வுல இருக்கிறோன்றது பெரிய விஷயம் இல்லை. நான் 30 வருஷம் விசுவாசி 50 வருஷம் விசுவாசின்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை.
வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அதை நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்களா? வஞ்சிக்கப்படாமல் நீங்கள் நானும் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாவங்கள் என்பது நமக்கு தெரியும். பாவங்கள்லாம் விபச்சார பாவம், கொலை, களவு, இதெல்லாம் பாவம்ன்றது தெரியும். ஆனா பாவத்தில் தள்ளுகிற காரியங்கள் நம்ம இடம் கண்டு கொள்ளணும். அதுதான் முக்கியம். நம்ம புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? பாவத்தில் தள்ளுகிற காரியங்கள் என்னன்னா நம்முடைய அலட்சியமான காரியங்கள் தான் பாவத்தில் நம்ம என்ன பண்ணுது. இந்த 3 நிலைகள்ல நம்ம அலட்சியமா இருந்தோம்னா நிச்சயமா நம்ம பாவத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் விழுந்துருவோம். ஸோ இன்னைக்கு நாம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த செய்தியில கவனம் நீங்க வைக்கணும். ஏன்னா உங்க அக்கௌண்ட்ல ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டா டெபிட் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா கை தட்டி உட்காந்துருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் போகுது, 1 ரூபாய் தானே போனா போகுது அப்படின்னு விட்டுருவீங்களா? 1 கோடி ரூபாய் 100 ரூபாய் போனா விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அது என்ன ஏன்னா பேங்க்கார மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு போய் என்ன கேட்போமா கேட்க மாட்டோமா? பேங்க் அக்கௌண்ட்லாம் எடுத்து போய் கேட்போம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்வு, ஒரு அழிந்து போகிற செல்வம். நான் எழுதி வச்சுங்க, அழிந்து போகிற செல்வம். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பணத்துக்கு விரோதி கிடையாது, பண ஆசைக்கு நான் விரோதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பணத்துக்கு நான் விரோதி இல்லை, பண ஆசைக்கு நான் இங்க நிக்கிறேன், நானும் விரோதி. ஏன்னா அது உங்களை வந்து தேவனை விட்டு பிரிச்சிடும். பணம் அவர் கொடுக்குற செல்வம் எனக்கு போதும், பண ஆசை ரொம்ப டேஞ்சர். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அந்த அழிந்து போகிற செல்வத்து மீது நம்ம அவ்வளவு அன்பு வைக்கிறோமே, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின அந்த ஒப்பற்ற செல்வமாக இந்த இயேசு சம்பாதித்து கொடுத்த அந்த அவருடைய சத்தியம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சத்தியத்துக்கு ஈடு இணையே இல்லை. அந்த சத்தியத்தின் வார்த்தைகளில் நம் கவனம், அந்த 3 நிலைகளில் நம்ம கவனக்குறைவா இருந்தா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில டெபிட் பண்ணிட்டே இருப்பான். யாரவன்? பிசாசு. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய என்னது, நீ கடவுள் கொடுக்குற செல்வங்கள் உங்களுக்கு நிறைய காரியங்கள் கொடுப்பாரு முன்னேறதுக்கு, அது எல்லாமே டெபிட் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி யாராவது இருக்குன்னு விரும்புறீங்களா? இன்னைக்கு இனம் கண்டு கொள்ளுங்க. அதுதான், அது ஒரு வஞ்சகம். பிசாசு உங்களுக்கே தெரியாம என்ன பண்ணுவோம், உங்களை லேசினஸ் கொடுத்து இந்த காரியங்கள்ல உங்களை அப்படியே ஜெபிக்காத, ஒரு நாள் நாளைக்கு ஜெபிச்சிக்கலாம் அப்படி இப்படி தரணும், வேதம் வாசிக்கிறது இப்படி இப்படி 3 நிலைகள் ரொம்ப கவனமாங்க. வர்ஷிப் தானே, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே முக்கியம். ஹல்லேலூயா. நீ ஒரு குழந்தை, சின்ன குழந்தைய ஞாபகம் வச்சுங்க. ஒரு சின்ன குழந்தை அது எவ்வளவு ஒரு அறிவு உள்ளதா நடந்துருது பாருங்க. அம்மா விட்டுட்டு கீழே இறங்கினா என்ன பண்ணும்? ரொம்ப பாசமா இருக்கிற குழந்தை அம்மா விட்டு கீழே வந்தா என்ன பண்ணும்? அந்த மாதிரி நினைச்சுங்க. இந்த 3 நிலைகள்ல இருந்து நீங்க இறங்கிட்டீங்கனாலே ஆபத்துன்னு எவன் உணர்றானோ அவன் வஞ்சகத்துல இருந்து தப்பிப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அதை தான் காட்ட விரும்புறேன். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம பார்க்க போற இந்த 3 நிலைகள் வந்து ஒரு காரியத்தோட நான் ஒப்பிட போறேன். அது என்னன்னு தெரியல, அது அந்த காரியத்தோட ஒப்பிட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு முதல் காரியம் பார்க்க போறேன்னு சொன்னேன். என்ன காரியம்? வேத வார்த்தை, சத்தியத்தை குறித்து பார்த்து நீங்க முடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 நிலைகளை வந்து இயேசு கிறிஸ்துவின் சோதனைகள்ல நான் பார்க்கும் பொழுது ஒரு இன்டைரக்டா அதை நான் அதில் உணர்றேன். அதை இயேசு கிறிஸ்துவின் சோதனைகள் பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுங்க. பிசாசு எப்படி பாருங்க இந்த சோதனைகளை கடவுள் கொடுக்குறான், அந்த இப்படி மெல்லமா நுழையறான் பாருங்க. ஆனா எல்லாத்தையுமே ஒரு ஜெயிக்கிறவராக காணப்பட்டார். ஹல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அதை நீங்க வந்து சொல்லும் பொழுது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஆவிக்குரிய வண்ணமா நீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் வார்த்தை, கடவுள் வந்து வார்த்தையை குறித்து மகிமைப்படுத்துகிறார். முதல் சோதனை என்ன வருது பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. முதல்ல நம்ம சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்கிறோம். சத்தியம்ன்றது என்னது? நம்ம வந்து உலக அடிப்படை தேவைகளுக்கு மாத்திரம் இல்லை. நீங்க அந்த கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நான் கொடுக்குறேன். சத்தியம்ன்றது நம்ம என் வாழ்க்கையே அதில் தான் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மைண்ட் கான்செப்ட்ல தான் நீங்க சத்தியங்களை கேட்கணும். அதனால தான் இந்த ஒரு தலைப்பு கொடுத்துங்க. இது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதை மகிமைப்படுத்துறாருன்னா வேத வார்த்தையை குறித்து அந்த சோதனை நேரத்தில் அதை குறித்து பேசுறாரு. வசனத்தோடு தான் பேசுறாரு. வசனம் இல்லைன்னா விசனம் வாழ்க்கையில. ஆமென். ஃபர்ஸ்ட் சத்தியம். அந்த சத்தியம் எவ்வளவு முக்கியன்றதை கடவுள் நமக்கு இந்த சோதனையில நம்ம காட்டுறாரு. அவ்வளவு பெரிய சோதனை, வஞ்சமாக நுழைந்து அவருடைய ஊழியத்தை தடை செய்யும் விதமாக சுயநலமாக இச்சையான காரியங்கள், அதாவது உலக காரியங்கள்ல, வயிறு சம்பந்தப்பட்ட காரியங்களை இதுல கவனம் செலுத்த முடியாத இந்த கல்லுகள் அந்த வார்த்தையை அமுக்கி போட பார்ப்பான். இன்னைக்கு நம்ம மனதில் வந்து நம்ம எல்லாருமே அந்த சத்தியம் என்பது வெறும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மாத்திரம் இல்ல, அது நித்திய ஜீவ வசனங்கள். எத்தனை பேர் விசுவாசிங்க? அதுலதான் என்னுடைய வாழ்க்கை வாழ்வழிக்கும் வசனங்கள். எத்தனை பேர் விசுவாசிங்க? அந்த கண்ணோட்டத்துல நீங்க முதல்ல வசனத்தை கேட்கணும். ரெண்டாவது பாருங்க, அந்த சோதனையில உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்து நான் போக போறேன். நம்ம எந்த அளவுக்கு ஏத்துக்கணுன்றதுக்கு நான் உதாரணங்களை அடுத்து காட்ட போறேன். இப்போ ரெண்டாவது என்ன சோதனைக்கு சோதிக்கிறாரு? பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகளின் மேல் அவளை நிறுத்தி
அதுல 6வது பாருங்க, இது ஜெபத்தை குறித்து வருதா? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ புதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். இது பாருங்க, உமது பாதங்களில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு என்பதாய் எழுதியிருக்கிறது என்று கவனிங்க. இது நீங்க பலவிதமான பிரசங்கங்கள்ல கேட்டிருப்பீங்க. இப்ப இந்த 3 தலைப்புகளுக்கு நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சேர சத்தியத்தை கடவுள் எப்படி மகிமைப்படுத்திருக்காரு பாத்தீங்களா? அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் அதுலதான் நம்ம படிக்க முடியுன்ற கண்ணோட்டத்தில் தான் அந்த வார்த்தையை நீங்க கேட்கணும். அதுக்கு நான் சொல்றேன் உதாரணங்களை. 2வது ஜெபத்தை குறித்து நீங்க கவனிக்கணும். இதுல வசனங்களை சொல்ற மாதிரி பிசாசு ஒரு காரியத்தை இன்சர்ட் பண்றான். கவனிச்சிங்களா? இன்னைக்கு நம்மள அப்படிதான் கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை கொண்டு வரோம். நீ தேவனுடைய பிள்ளை, இஷ்டம் போல இருக்கலாம், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். கவனிச்சுங்க அந்த வார்த்தையை என்ன பண்ணப்பட்டிருக்கு? நீ 2வது வஞ்சகத்தை பாருங்க, எப்படி நுழைது பாருங்க. இது வேதத்துல இல்லை. நீ தேவனுடைய குமாரனே ஆனால்ன்றது வேதத்துல இல்லை, அதுக்கு அர்த்தத்துக்கு தான் வசனம். இந்த கல்லுகள் அப்பங்கள் அப்படி. ஆனா நீ தேவனுடைய குமாரனே ஆனால்ன்றது என்ன வார்த்தை? இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வஞ்சகம் எப்படி நுழைது பாருங்க. நீ தேவனுடைய பிள்ளைப்பா, சத்தியத்தெல்லாம் நீங்க பாரு, உன் தேவைக்கு நீ எல்லாம் இது பண்ணு, கேளு கேளு. ஆனா அந்த வார்த்தையை நீ எப்படி மதிக்கிறன்றத உன்னை மறைக்க பார்ப்பான் கண்ணன். அந்த வார்த்தையில இருக்க ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கோ. உனக்கு இதுவா கேளு, இயேசு நாமத்துல அதை கேளு, இதை கேளு, இதை கேளு தான் சொல்லுவான். ஆனா அந்த வார்த்தையினுடைய இம்பார்ட்டன்ஸை மறைக்க பார்ப்போம். அந்த வார்த்தையினுடைய இம்பார்ட்டன்ஸை கடவுள் நமக்கு அங்க தெரியப்படுத்துறாரு. அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அதே போல 2வது ஜெபத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை கடவுள் நமக்கு சொல்றாரு. அந்த இன்ட்ரோடக்ஷன் அவங்க சொல்றேன். 2வது ஜெபத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாங்க? நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளை தான்ப்பா, நீ ஸ்ட்ரைட்டா நீ வந்து ஆண்டவராகிய கர்த்தர் ஜீசஸ் ஒரு உணவை விட்டு கொடுக்கும்போது கூட என்ன பண்றாரு? நல்லா நோட் பண்ணி, என்ன நோட்டீஸ் பண்ணீங்களா? உணவை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சு பிதா வீட்டுல பகிர்ந்து கொடுக்குறாரு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இந்த இடத்துல நீ தேவனுடைய குமாரன் தான்ப்பா, நீ கேளு, ஸ்ட்ரைட்டாவே கேளு. உன்னுடைய உலக ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தையே மறைக்க பார்ப்பான். என்ன பண்ணுவான்? பாதுகாப்பு கேளு, ஒரு பாதுகாப்பு. நீ என்ன கேட்டாலும் நீ கேளு, மேல இருந்து குதி, இஷ்டம் போல குதி. ஆனாலும் உன்னை பாதுகாக்கிறது யாரு? நீ இஷ்டம் போல. ஆனால் இது நீங்க ஜெபத்தை என்ன ஜெபம்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சொல்லிட்டு தாள குதின்ற மாதிரி, நீ தேவனுடைய பிள்ளைங்க தானே, இஷ்டத்துக்கு உங்க தலை ஆடுங்க, ஜெபிக்க. ஜெப வாழ்வுல கவனம் செலுத்தாதீங்க. ஆனாலும் உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். அது ரொம்ப அப்படியே ஜெபத்தை வந்து மட்டுப்படுத்த பார்ப்போம். நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க ஏன்னா நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். நம்மளே தேவனுடைய பிள்ளைகளா தான் மாத்திருக்காரு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆனா நீங்க அப்படி இல்லை. நம்முடைய கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்ம ஜெபமே என்ன சொல்றாரு? நம்ம தெய்வம் பரமண்டல் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஜெபத்தை சொல்லி தராரு. ஆனா நம்ம ஜெபங்கள்ல பரீட்சை வைக்கிறோம் கடவுளுக்கு. நம்ம இதை செஞ்சா அது இப்படி செய்வா, இப்படி நிறைய பரீட்சை வைக்கிறோம். நம்ம ஜெப வாழ்வு எப்படி இருக்குன்ற ஒரு ஒழுங்குமுறையை கடவுள் நமக்கு சொல்லி தராரு. பிசாசு ஒழுங்கற்ற முறையில் நடத்துறதுக்காக என்ன பண்றான்? நீ உரிமை உள்ளவனா இருக்க, நீ கேளு, கர்த்தர் எல்லாம் கொடுப்பாரு. ஆனா கடவுள் கொடுக்க வேண்டிய மரியாதை, ஜெபம் எப்படி கேட்கணும், அந்த ஒழுங்குமுறையை அவன் சொல்லி தரல. என்ன பண்றான்? நீ தேவனுடைய குமார், அந்த உரிமையை வச்சு நீங்க கேளுங்க. கடவுள் உனக்கு இந்த மாதிரி தான் எல்லா காரியமும் இங்க பாதுகாப்பு சொல்ற மாதிரி உன் வாழ்க்கையில தேவனுடைய குமாரன்ற உரிமையை வச்சு கேளு கேளு. அப்படி இல்லை. கர்த்தரை வணங்குவதற்கு ஒரு ஜெபம் என்பது ஒரு ஒழுங்குமுறை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க இந்த கான்செப்ட்? நீ தயவுக்கூர்ந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தேவ வார்த்தையை மகிமைப்படுத்துறாரு. 2வது கர்த்தருடைய சித்தம் இருக்குதான் பார்க்கணும். தாழ குதிக்கிறதுனா இது என் தேவ சித்தம். உங்களுடைய ஜெபங்கள்ல யாருடைய சித்தம் நீங்க எதிர்பார்க்கணும்? உங்க ஜெபங்கள்ல தேவ சித்தம், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆனால் உங்களுடைய சித்தனாக நிறைவேறணும். ஹல்லேலூயா. இது தாழ குதின்றது தேவ சித்தம் இல்ல. அப்ப அது பரீட்சை ஆயிட்டாங்க. என்ன சொல்ற கர்த்தர்? உங்க தேவனாகிய கர்த்தரை என்னுடைய ஜெபங்கள்ல பரீட்சை பார்க்க கூடாது. கடவுள்ல ஜெபம் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஒழுங்க சொல்லி தராரு. அதுல கர்த்தருடைய சித்தம் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சித்தம் இருக்கணும். கர்த்தருடைய சித்தம் அங்க இல்ல. அதனாலதான் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை. அதனால ஜெபத்தினுடைய ஒழுங்குமுறையை கடவுள் 2வது அதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவ சித்தம் இருந்தா தான் செய்யும், இல்லைன்னா அது பரீட்சை ஆயிடும். கவனமா இருங்க. ஜெபத்திலையும் அப்படிதான். 3வது ஆராதனையை குறித்து சொல்றாரு. ஆராதனையை குறித்து வாசிங்க. இல்ல மறுபடியும், அதாவது 3வது என்னது? நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து இந்த பிசாசு 3 வஞ்சகமாக 3த்துலயும் அவன் நுழைய பார்த்தான். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம், கரெக்டா கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஆமா, வார்த்தை, ஒரு ஒழுங்கற்ற ஜெபம், 3வது ஒழுங்கற்ற வொர்ஷிப். ஒழுங்கற்ற வொர்ஷிப் என்ன வொர்ஷிப்? அவன் காலில் விடுறதுக்கு. இந்த எல்லாமே உனக்கு தரேன், நீங்க அது அப்படிதான் நீங்க போயிட்டு நீங்க என்னது எல்லாம் நான் தரேன், ஆனா யார் காலில் விடுறது? வொர்ஷிப். அதுக்கு தான் ஆண்டவராகிய கர்த்தர் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அப்பாலே போ சாத்தானே,
உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆராதனைன்றது யாருக்காக செய்யப்படுகிறது? இங்க ஆன்சர் ஆண்டவரே சொல்லிட்டாரு. யாருக்காக செய்யப்படுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரையும் ஆராதனை செய்வாங்கன்னு போடப்பட்டிருக்கா? நல்லா அழுத்தி சொல்றதை கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க. கரங்களை தட்டி தேவனை நாமத்தை பயன்படுத்தலாம். அதுதான் ஆராதனை. நீங்க ஆராதனையில யார் மகிமைப்படுறான்றதை கவனிங்க. யார் நமக்கு மகிமைப்படுத்துறது கவனிங்க. இதெல்லாம் நான் ஒவ்வொரு வாரம் அடுத்த வாரம் நான் சொல்ல போறேன். இன்ட்ரோடக்ஷன் தான் நான் கொடுக்குறேன். வேதத்தின்படி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுல இருந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தான் உள்ள நுழைய போறேன். ஓகேவா? இப்போ மூணாவது வர்ஷிப். கவனிக்கிறீங்களா? நீங்க இதுல இந்த 3 விதமான சோதனையில ஒரு மிக முக்கியமான ஒரு காரியங்கள் நம்ம கவனிக்கணும். ரெண்டுத்திலுமே சுயத்துல நம்மளை சார்ந்து கொள்ளும்படி செய்து மூணாவது அவனுடைய காலில் விழ வைக்கிறாங்க. கவனிச்சிங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டுத்திலுமே சொல்றபடி கேட்டிருந்தாருன்னா மூணாவது காலையும் பாத்தீங்களா எவ்வளவு எச்சரிப்பாருங்க. நம்மளும் அப்படிதான் பண்றோம். கர்த்தருடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்காம நம்ம சுயமா நீ கேளு, நீ தேவனுடைய பிள்ளை அப்படி கேட்டு அப்படியே மட்டுப்படுத்தி வச்சு தேவ சித்தம் அந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் தெரியறது கிடையாது. நித்திய ஜீவ வசனம் தெரியல. ரெண்டாவது ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை யாருமே புரிய வைக்கிறது இல்லை. எல்லாம் இஷ்டம் போல நான் பிள்ளை இஷ்டம் போல கேட்டு ஒரு மரியாதை பணிவு கர்த்தரிடத்துல எப்படி கேட்கணும், கர்த்தருடைய சித்தம் அதுல இருக்கா இல்லையான்னு கேட்கறது கிடையாது. இஷ்டம் போல ஜெபிச்சிடுறாங்க. நான் எங்க போனாலும் என் தூதர்களை என்ன காப்பாத்திட்டு வருங்க, நான் இஷ்டம் போல போகணும் அப்படிலாம் நீங்க நினைக்காதுங்க. ஜெபம் இது ரெண்டுத்துக்குமே சுயம் சார்ந்த விதமா உங்களை சார பார்ப்போம். அப்படி சார்ந்துட்டீங்கன்னா மூணாவது விழக்கூடிய பகுதி என்ன? உங்களுடைய வர்ஷிப் ஒரு ஒஸ்டான ஒரு வர்ஷிப்பா போயிடும். நமக்கே தெரியாம கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவோம். ஆனா உள்ள யாரு காலில் விழுந்துட்டு இருப்போம்? இந்த கடைசி நாட்கள்ல ஆராதனைகள்ல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. வேத சத்தியம் நமக்குள்ள ஆழமா இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம ஜெபமும் ஆழமா தான் இருக்கும். ஏன்னா வேதத்துக்கு தன்னுடைய செவியை விளக்குகிறவனுடைய ஜபத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? ரெண்டாவது வேதத்துல நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்ம ஜபம் கரெக்டா இருக்கும். மூணாவது ஜபத்துல ஒரு ஒழுங்கு இருந்தது, அதுல கர்த்தருடைய சித்தம் அமைஞ்சிச்சுன்னா வர்ஷிப்பும் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய நாமத்தை நம்ம மேம்படுத்துவோம். அப்பாலே இப்போ சாத்தானே நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஒரு உதாரணம் நான் காட்ட போறேன். முதல் உதாரணம் யார் நான் சொன்னேன்? என்ன சொன்னேன்? வேத வார்த்தை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 4:4 சூப்பரான வார்த்தை தான். என்னது? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. இப்ப நான் சொன்ன 3 இன்ட்ரோடக்ஷனையும் இன்னைக்கு எடுக்க போறது ஒண்ணுதான். என்ன சொன்ன? சத்திய வார்த்தை, ரெண்டாவது ஜெபம், மூணாவது வர்ஷிப். அதை குறித்து அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷனால இன்னைக்கு ஒன்று தான் சொல்ல போறேன். வேத சத்தியத்தை பத்தி தான் சொல்ல போறேன். அப்ப அடுத்த வாரம் என்ன எடுக்க போறேன்? நீங்க தான் சொல்லணும். என்ன எடுக்க போறேன்? ஜெபம், ஆராதனை. இதுல எப்படி பிசாசு நயவஞ்சகமா உள்ள நுழையறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஓகேவா? இப்போ இன்னைக்கு பார்க்க போறது வேத சத்தியம். சத்தியத்துல ஒரு வசனத்தை கூட வாசிங்க. யோவான் 8:32 வாசிங்க. சத்தியம் இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறதா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரவங்க என்னை விடுதலை ஆக்குவாங்கன்ற மாதிரி நிறைய பேருடைய பார்வைகளே இந்த கடைசி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு? மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம். இதுல எப்படி அவன் நயவஞ்சகமா உள்ள நுழையறான்னா, நம்ம ஆரம்ப காலத்துல பண்ண காரியங்களை நம்மள செய்ய விடாம பண்ணிடுவோம். ஆரம்ப காலத்துல எத்தனை பேர் வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் இன்னைக்கு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அங்கேயே உங்களை பிசாசு வஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதெல்லாம் சின்ன வயசு. இப்போ எல்கேஜி புக்கெல்லாம் எதுக்கு எனக்கு டிகிரி வந்துட்டேன்? என்னத்த டிகிரி வந்துட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்னைக்குமே அதுதான் உங்களை பரத்துக்கு உயர்த்தும். ஹல்லேலூயா. அதுல என்ன அது ஒரு இந்த படிப்பை முடிச்சுட்டு அடுத்த பகுதி இப்போ என்ன ஆதியா முடிச்சுட்டா ஒரு புதுசு முடிச்சு யாத்திரை அப்படி போறது. அது கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே எப்பொழுதுமே ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆனா மனுஷன் என்ன ஆயிடும்னா ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போனோம்னா என்ன ஆயிடுதுன்னா அந்த மனனம் செய்கிற ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுங்க, சத்தியத்தை நம்ம உள்ளுக்குள்ள வச்சுன்னா மனனம் செய்கிற குணம் நமக்கு வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அந்த மனநாடு அது மனப்பாடம் செய்யறதுலாம் ஒரு கேவலமான யாரும் பார்க்காதீங்க. ஒரு புக்கு வாங்கி வச்சுங்க, அந்த வசனங்கள் அடங்கிய பகுதியை நான் அந்த 1000 வாக்குத்தத்தங்கள் கூட வச்சிருக்கேன். நல்லதுதான். அது எத்தனை பேர் விசுவாசிங்க? அது எப்படி பயன்படுத்துறோன்றது தான் முக்கியம். அதை நீங்க அர்த்தமா பயன்படுத்தினா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சம்பாதிப்பீங்க. கண்ணில் தட்டி தேவன் நான் பயன்படுத்தலாமா? நீ ஃபர்ஸ்ட் சத்தியத்துல பிசாசு நயவஞ்சகமா உள்ள நுழையாம இருக்கணும்னா வசனம் எங்க இருக்கணும்?
ஷெல்ஃப்லையா, பைபிள்லையா, எங்க இருக்கணும்? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. நான் இந்த அதுல வந்து ஏன் சொன்னா ஒரு ஆயுதம், அது வந்து எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் எடுங்க. வசனம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். பிசாசு எந்த நேரத்துல வருவான்? வாசிமா, எந்த வசனம் பாரு? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6:12 வாசிமா. அது 11 முன்னாடி வாசிச்சு. நீங்கள் பிசாசு தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என்னங்க போடப்பட்டிருக்கு? தேவனுடைய அடுத்து வாசிமா. அதுல என்ன ஃபர்ஸ்ட் வருது? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். போதும்பா, நல்லா கவனிச்சிங்களா? அப்ப சோதனை நாட்கள்ல நம்ம இவெல்லாம் எதிர்கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆனா வசனத்தை நீங்க வந்து ஒரு பிரைஸ் வாங்குறதுக்காக அது மாதிரி நீங்க வாசிக்காதீங்க, மனப்பாடம் பண்றது. அது ஓகே, பிரைஸ் வாங்குறதுக்கு குழந்தைங்க அந்த மனசு இருக்கணும். ஆனா பெரியவங்க ஆயிட்ட பிறகும் வசனங்களை உள்ளுக்குள்ள வச்சுங்க. எதுக்காக? பிரைஸ் வாங்குறதுக்கு இல்ல, பிசாசை எதிர்க்கிறதுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வசனம் உள்ளுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில புலம்பல் வராதுங்க. நீங்க தனியா போயிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் மனசு. யாராவது உங்களை வேதனைப்படுத்திருப்பாங்க, காயப்படுத்திருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு மனக்கவலை பிரச்சனை, இது நடக்க மாட்டேங்குது, ரொம்ப நாள் தள்ளி போகுது. அந்த நேரத்தில் உங்களை ஆறுதல் இருக்குது யாருது? வசனம் உள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆறுதல் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசுடைய வஞ்சகம் உள்ள நுழையாது. அவன் வஞ்சகம் என்ன உங்களுக்கு முதல்ல கொடுக்குறான்னா உங்களை கவலைப்பட வச்சிருவான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களை கவலைப்பட வச்சு என்ன பண்ணுவான்? ஏதோ உங்களுக்கு இல்லாத போல உங்களுக்கு காட்டுவான். ஆனா உங்ககிட்ட எல்லாமே இருக்குங்க. இயேசு சம்பூர்ணமுடைய கரங்க தட்டி அவர் நான் மயப்படுத்தலாமா? ஒரு வஞ்சகத்தை உள்ளுக்குள்ள கொடுக்க பார்ப்போம். வசனம் உள்ளுக்குள்ள இருந்தாலே விசனம் இல்லை. என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். இயேசுநாதருக்கு 40 நாள் கழிச்சு அந்த உபவாசம் வந்து அவர் வசனத்துல தான் எதிர்கொள்றாரு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பலம், அந்த வசனம், அந்த நேரத்தில் அவருக்கு உணவுலாம் கூட பெருசா தெரியல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அந்த வசனத்துல நீங்க நிரப்பிக்கிட்டே இருங்க. காலையில் எழுந்தாலே நான் டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 அதிகாரம் படிச்சுட்டு தான் நான் வந்து டீ சாப்பிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம். இல்லைன்னா டீ குடிக்காதீங்க. உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. வேலைக்கு போனாலே நம்ம எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வரும். வசனங்களை அந்த அளவுக்கு அது கட்டுப்பாடு வேணும். நம்ம டைமுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வருது போல. இந்த டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு வசனங்கள் படிக்கணும். வசனங்களை இன்னைக்கு எவ்வளவு மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணுறதை குறித்து வெக்கப்படாதீங்க, மனப்பாடம் பண்ணுங்க. என்னையும் சேர்த்துதான் மனப்பாடம் பண்ணி அதை அறிக்கை செய்ய அது உணர்ந்து அறிக்கை செய்யணும். பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணதுன்னா இங்க வந்து பிரைஸ் பண்ணணும், பிரைஸ் வாங்கணுன்ற ஒரு ஆர்வல்ல பண்ணணும். நாம எதுக்கு மனப்பாடம் பண்ணோம்? அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிடுறோம் பாருங்க. ஏன் மனப்பாடம் பண்ணணும்? பிசாசு என்னை எதிர்க்க வர்றாங்க, ஒவ்வொரு நாளும் கர்ஜிக்கிற சிங்கம் போல. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்ணுங்க. அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சிச்சு. இது தெரியாம மனப்பாடம் பண்றதுல கேவலம் கிடையாது. நான் மனப்பாடம் பண்ணணும், எனக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் எப்பவுமே அந்த ஆயுதத்தை திடீர்னு அவன் எங்க வேணாலும் வருவான், மனசுல ஒரு சோர்வை கொடுக்க பார்ப்போம். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்? அப்பாலே இப்போ நீ பயப்படாதே, உன்னுடனே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். நீ யார் என்ன வந்து பயமுறுத்துறதுக்கு? அப்பாலே இப்போ திடீர்னு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு மைண்ட்ல திடீர்னு ஒரு சோர்வு வரும். அப்போ வாங்க, அப்ப என்ன ஆகும்? உடனே இந்த வசனத்தை அறிக்கை செய்யணும். அதுக்கு தான் வசனத்தை அறிக்கை செய்யறதை குறித்து வெக்கப்படாதீங்க. வசனத்தை அறிக்கை செய்யறது ஒரு இப்போ எக்ஸாம்ல பிள்ளைங்க வந்து புக்கெல்லாம் படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறாங்க? மனப்பாடம் பண்ணி படிப்பாங்க. இப்போ எஸ்ஏல மனப்பாடம் பண்ணி படிப்பாங்க. எதுக்கு படிக்கிறாங்க? 35 மார்க் சோலையா என்ன வேணும்? அவங்களுக்கு ஒரு எய்ம், இலக்கு இருக்கு. என்னது? அப்பெல்லாம் 35 இப்போ எவ்வளோ மார்க் இருக்குது தெரியல, எவ்வளோ 50 100 மார்க்ஸ். இப்போ அந்த மாதிரி ஃபுல்லா வாங்கணும், மனப்பாடம் பண்ணணும். ஐயோ எக்ஸாம் நெருங்கிச்சு, புரியுதா? கர்த்தருடைய வருகை நெருங்குது. வசனத்துக்குரிய பஞ்சத்துக்குரிய நாட்கள் வந்துகிட்டு இருக்கு. நான் வசனத்தை உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும்? வச்சுக்கணும். ஐயோ பஞ்ச நாட்கள் வருகிறது, வசனத்தை இங்க இருக்கிற வசனம் எங்க வரணும்? அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலை கிடைச்சி நாளைக்கு நல்லா ஒரு போகணும். அதுக்கு நான் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதினாதான் நான் அந்த அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல, நமக்கு ஒரு இலக்கு இருக்கு. எனக்காக ரத்தம் சிந்துன அந்த இயேசு எனக்காக, உங்களுக்காக, எனக்காக
ரத்தம் சிந்தி எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்காரு, அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நான் வசனத்தை மனப்பாடம் பண்ணுவேன். பரவாயில்ல, வெக்கப்பட மாட்டேன். நான் பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டேன்றதுக்காக நான் மனப்பாடம் பண்றதுல நான் குறைவா இருக்க மாட்டேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நான் மனப்பாடம் பண்ணுவேன். பண்ணிட்டு அதை அறிக்கை செஞ்சு பாருங்க. ஊழியத்திலையும் வாழ்க்கையிலும் நீங்க உணர்வீங்க. அப்பதான் நீங்க உங்க உயர்வை உணர்வீங்க. கரங்களை தட்டி அவர் நாம மேம்படுத்தலாமா? குடும்பத்திலையும் வெளியில எல்லா இடங்களையும் கடவுள் அவங்க உயர்த்துவார். அவருடைய சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களை உயர்த்துவாருங்க. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னா பிரச்சனைகள், பிசாசு நயவஞ்சகமாக உள்ளுக்குள்ள நுழைய பார்ப்பான். அதுக்கு நான் சில உதாரணங்களும் உங்களுக்கு வேதத்திலிருந்தே நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சத்தியம் ஆழமா இருந்துச்சுன்னா உங்களை எந்த ஒரு பிசாசும் நெருங்க முடியாது. சத்தியம் ஆழமா இல்லைன்னா கேள்விப்படுறதெல்லாம் நீங்க உண்மையா ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க நல்ல சத்தியத்தில் வாழ்ந்துட்டே இருப்பீங்க. கேள்விப்படுகிற காரியங்களும் உங்களை ஏமாத்திடும். சொல்றது புரியுதா? கேள்விப்படுறது நல்லா இருக்குது கேட்கறதுக்கு, பிசாசு அப்படி காட்டிக்கிட்டுருவோம். அப்ப என்ன பண்ற, அப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா இங்கி பிங்கி பாங்கி மாதிரி எதை சூஸ் பண்றது? கேள்விப்படுறது கரெக்டா, இல்லைன்னா கேட்டா எனக்குள்ள இருக்கிற சத்தியம் கரெக்டா, எது கரெக்டு அப்படின்ற கேள்வி வந்துடும். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் சத்தியத்தை செலக்ட் பண்ணணும். அப்பதான் நீங்கள் நானும் ஆண்டவருடைய சோதனை நாட்கள்ல இப்படிதான் வரும். இந்த கடைசி நாட்கள்ல வரும். பலவிதமான காரியங்களை கேள்விப்படுவீங்க. கிறிஸ்தவத்திலே நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவீங்க? வஞ்சிக்கப்படுற மாதிரியான நிறைய காரியங்களை கேள்விப்படுவீங்க. ஆனா நீங்க எதை எடுத்துக்கணும்? கேள்விப்படுறதை எடுத்துக்கூடாது, சத்தியத்தை எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. இது யோவான் அதிகாரம் எடுத்துங்க, 6ஆம் அதிகாரம். இவ்வளவு பெரிய பரிசுத்தவான், சத்தியத்தின் ஆழத்தில் நடத்தப்பட்டவர் என்ன ஆனார் பாருங்க. 6:2-3 வாசிங்க. அவர் வியாதிகாரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். இல்ல, அது யோவானை குறித்து வருதுமா? எங்க வருது? 6ஆம் அதிகாரம். வருகிறவர் நீர்தானா வருங்க. யோவானா மத்தேயு பாரு. மத்தேயு பாரு. வருகிறவர் நீர்தானான்னு வருமேப்பா. மத்தேயு 6ல வருதா? ஒரே நிமிஷம் எழுதி வச்சுங்க. இந்த வசனம் எடுத்தவங்க எடுங்க. யோவான் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டதுன்னு சொல்லிட்டு வரும். யோவான் 6:2-3 வருதா பாருங்க. அதுல வருதா? அதுல வரல. யோவான் 6. சரி, ஓகே. இதை எடுத்தவங்க தயவு செய்து நெட்ல கொஞ்சம் எழுதி வச்சேன். ஓகே, இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியாது? வருகிறவர் யோவான் ஸ்நானங்களா? அது வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமான்னு சொல்லி யார் சொன்னாது? அந்த வசனம் எடுத்தவங்க சொல்லுங்க. நான் அந்த சம்பவத்தை விளக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த யோவான் ஸ்நானகன் யார்? எப்பேற்பட்டவர்? இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவர். எப்படிப்பட்டவரா இருந்தார் அவரு? ஒரு பரிசுத்தவான், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எளிமையாக வாழ்ந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், இல்லைன்னு சொல்ல. எல்லாமே இருந்து வசனத்தை அறிந்து இருதயத்தில் பதித்தவர் தான். ஆனா அவர் என்ன பண்ணாருன்றதை நீங்க கவனிச்சீங்களா? கேள்விப்படுகிறதை எடுத்துக்கிட்டாரு. அவர் வசனத்தினால நிரப்பப்பட்ட மனிதர், ஆனா கேள்விப்படுகிறத அந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த வசனம் எடுத்தவங்க தயவு செய்து வாசிங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது புரியுதா? என்ன சிஸ்டர்? மத்தேயு சரி, ஓகே. மத்தேயு 11:3 ஏசிங்க எடுங்க. வாசிங்க, அப்படியே செஞ்சு. நீங்க அதுக்கு முன்னாடி வாசிங்க, 2வது வசனம் வாசிங்களா. தருணத்தில் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு, நோட் பண்ணி கோடு போட்டு வச்சுங்க. கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து என்ன பண்ணாரு? கேள்வி. எப்படி தப்பா கேள்விப்பட்டிருக்காருங்க. கிறிஸ்துவ பத்தி தப்பா சொல்லுவாங்க இந்த காலத்துல. ஆண்டவராகிய நாம சத்தியம் ஆழமா இருந்ததுன்னா நம்ம எப்படி எதை எடுத்துப்போம்? அவர் வாயில வரணும். குருடர் பார்வையிடே இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, சப்பானிகள் நடக்கிறாங்கப்பா, குஷ்டரோகிகள் சுத்தமாகறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, மரித்தோர்கள் எழுந்திருக்கிறாங்க, தரித்திரருக்கு
அப்புறம் ஏன் அவர் பிரபலம் ஆகல? யோவானுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். அவர் ஏன் பிரபலம் ஆகல? அவர் தன்னை காட்டல, சத்தியத்தை தான் காட்டணும். அந்த தெய்வம் அவ்வளவு நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. கரங்க தட்டி அவர் நாமத்தை மேம்படுத்தலாம். அவர் ஒவ்வொரு தடையும் அற்புதங்களை செஞ்சுட்டு வரப்போ என்ன சொல்றாருன்னா, இது ஒருவருக்கும் அதுலயும் மீறியர் பரவிட்டு, அது வேற விஷயம். தன்னை எங்கேயுமே அவர் எக்ஸ்போஸ் பண்ணல. சத்தியத்துல முதல்ல என்ன பண்றாரு, தன்னை என்ன பண்றாரு, அவரு மறைத்து கொண்டு சத்தியத்தை வெளிப்படுத்த தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு பெரிய ஆளாக அவர் வெளிப்படுத்தி இருந்து எல்லாரும் யூதர்கள்லாம் அங்க இருக்கிற பரிசேயர் வேதபாரர்கள்லாம் பாராட்டி இருந்தாங்கன்னா அந்த கிரியைகளை கேட்டு மெய்யான தேவகுமார் சூப்பர் அப்படின்னு ஒருவேளை காவல்ல இருக்கிறவருக்கு அப்பா என்ன மாதிரி நான் சொன்னதுன்னா அவருக்கு சாட்சியா இருந்ததுக்கு ஒரு அர்த்தமா அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருப்பா, என்ன மாதிரி பிரபலம் ஆகிறாரு பத்தி அவரு. இன்னைக்கு அப்படிதான் பிரபலம், சத்தியத்துல பிரபலமா என்னது பிரபலமானா உடனே சூப்பர் சத்தியத்தின்படி நடக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிரபலம் ஆகல. பிரபலம்னா எல்லாரும் அவர் அமுக்கு தான் பார்த்தாங்க. ஏன்? ஆனாலும் அவர் யாரும் ஒரு கல் எறிஞ்சாங்க. சத்தியத்தை சொன்னதுக்காக என்ன எறிஞ்சாங்க? கல் எறிஞ்சாங்க. ஆனாலும் அங்க வந்து கடவுள் காப்பாத்தினார். ஹல்லேலூயா. ஏன்? அவர் சத்தியத்தை உள்ளுக்குள் வைத்தவர். ஹல்லேலூயா. கரங்க தட்டி அவர் நாமத்தை மேம்படுத்தலாமா? எங்கேயுமே தானே அவர் எக்ஸ்போஸ் பண்றதுல குறித்து விரும்பல. இவர் நினைக்கிற மாதிரியான அளவுக்கு ஒரு கிரியைகள் வந்து கிறிஸ்து இப்படிதான் இருப்பான்ற மாதிரிலாம் அவர் இல்ல. எளிமையாக இருந்தார், சத்தியத்தை பறைசாற்றினார், சத்தியத்தின்படி வாழ்ந்தார். சத்தியமே அவர் தான். கரங்க தட்டி அவர் நாமத்தை மேம்படுத்தலாமா? இன்னைக்கு அதுதான் மரியாதை. சத்தியத்தின்படி வாழ்றவங்களுக்கான மரியாதை என்ன? மதிக்கிறது கிடையாது, பரவாயில்ல. ஆனா சத்தியம் நிச்சயமா தடைப்படாது, கண்டிப்பா போய் சேரும். இயேசுக்கே அப்படிப்பட்ட சோதனை இருந்துச்சு. ஒரு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு சீடன், வழி சாட்சியா இருந்த சீடன், ஆனா அவரு பாருங்க அவருடைய எண்ணம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அந்த நேரத்துல அவர் ரொம்ப ஒரு இதுவா நினைச்சிட்டான் ஜீசஸ். அதனாலதான் கடவுள் அந்த இடத்துல என்ன சொல்றாரு வாசிங்க, அவரை சின்னவர் ஆகிட்டார். நீ என்னையே நீ வந்து நீ இப்படி பாக்குற, இவ்வளவு அறிந்த நீ அறியாதவனா அவரு திட்டல, அறிந்தவனை திட்டினார். ஏன்னா மத்தவங்க அறியாதவங்க, அவங்க என்ன சிரமப்படுத்தலாம், கல்ல எறியலாம், முகத்துல இது பண்ணலாம், அவங்களை தண்டிக்கல, அவங்களை மன்னிக்கிறார் தெய்வம். ஆனா நீ என்னை பற்றி எல்லாமே என்னை குறித்து அறிந்தவன், உன்னுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்பவர். நீ எப்படி சொல்லலாமா? கடவுள் பரலோகத்துல இருந்து கீழே தரல, ஆனா சின்னவன் ஆகிட்டார். நீ என்ன சிறுமையா பார்த்துட்ட, நீ பரலோகத்துல நீ எப்படி இருப்ப? வாசனங்க, அந்த வசனம் வாசிங்க. இன்னைக்கு அப்படிதான் யார் யாரெல்லாம் வசனத்தை சிறுமப்படுத்தி இது பண்றாங்களோ நிலைமை யோசிச்சு பாருங்க. வசனம் உள்ளுக்குள்ள இருக்கிறது பாருங்க, எங்க இருக்கு அந்த வசனம்? எவர் ஒருவர் சத்தியத்தை, அந்த தெய்வத்தை அற்பமாக நம்ம முதல்ல நல்லா ஏத்துக்கிட்டு போக 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 தன்னுடைய வாழ்க்கையில இந்த வசனங்களையும் அவருடைய சத்தியத்தையும் ஒரு தான் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணலாம் என்ன இருக்கு ஒரு மாதிரி இதுவா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா கேள்விப்படுகிற காரியங்கள் தான் உங்களுக்கு பெருசா இருக்கும், சத்தியம் பெருசா இருக்காது. கேர்ஃபுல்லா இருங்க. சார்ஜ் போடுறீங்க, நீங்க நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணா எப்படி கம்மியாகுதோ அது போல உங்க சத்தியத்தை உள்வாங்குறீங்க. அந்த சத்தியத்தை வந்து உங்களை விடுதலையாக்கக்கூடிய சத்தியம். அல்லேலூயா. அதன் மீது உங்களுக்கு தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்துல வளர்றதுக்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துட்டே இருங்க. இல்லைன்னா நீங்க கேள்விப்படுகிற காரியங்களை நீங்க ஏத்துப்பீங்க. ஜாக்கிரதையா இருங்க. யூடியூப்லாம் நிறைய பாக்குறீங்க, புரியுது, நிறைய வஞ்சிக்கிற காரியங்கள்லாம் கூட நீங்க அந்த வீடியோஸ்லாம் கூட பாக்குறீங்க. கவனமா நடந்துங்க. சத்திய ஆழம் இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணிடுவாங்கள? எப்பேற்பட்ட ஊழியர், இப்ப இவர் எப்படிப்பட்டவர்? இவரு நான் காமிச்சது சாதாரணமான இல்ல, எப்பேற்பட்டவர்? ஆண்டவருக்கே ஞானஸ்நானம் கொடுத்தார். அவருக்கே இந்த நிலைமை. இந்த கடைசி காலங்கள்ல சாத்தான் ஒரு வஞ்சிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். மண்டையை நம்ம கொடுக்காம பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எப்பவுமே கர்த்தருக்குள்ள நம்ம உறுதியா இருக்கணும். ஓகேவா? சத்திய ஆழம் நமக்குள்ள இருந்துச்சுனாலே நம்ம யாருமே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து நம்ம அவர் நினைச்சுங்க. ஓகேவா? அவரே நமக்கு சத்தியமா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீங்க நினைக்க 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 அவரை உயர்த்த 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 நீங்க சத்தியத்தை நீங்க நினைக்கிறீங்க, அவரை உயர்த்துறீங்க. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவை நீங்க நினைக்க நினைக்க நினைக்கவே நீங்க சத்தியத்தை நீங்க நினைக்கிறீங்க. அதை நீங்க மனதுல இருத்தி கொள்ளுங்க. ஓகேவா? இது வந்து ஒரு 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 ஊழியக்காரர் காமிச்சேன். ஒரு வஞ்சகம் எப்படி உள்ளுக்குள்ள நுழைஞ்சது பாத்தீங்களா? நான் எல்லாமே வேதத்துல இருந்தாங்க காட்டுறேன். ஒரே உதாரணம் தான் நான் இதுல நடந்ததை காட்ட போறேன். உலகத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் இப்போ வந்து வேதத்தின்படி உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது பாருங்க, ஒரு விசுவாசிங்க எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஊழியக்காரங்க எப்படி பிசாசு வஞ்சிக்கிறான் பாத்தீங்களா? எப்பேற்பட்ட ஊழியக்காரன் வஞ்சித்தான் பாத்தீங்களா? எப்படி வஞ்சிச்சான்? கேள்விப்பட்டதை வச்சு வஞ்சிச்சானா? அப்படிதான் நம்ம ஆன்மீக வஞ்சிக்கப்படுதல் நடக்கும். அடுத்து பாருங்க, விசுவாசிங்க. யோவான் 6:68 வாசிங்க. சீடருங்க, விசுவாசிங்க என்ன ஆவறாங்க பாருங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக,
ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவரே 6:68 அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். என்னங்க இது? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 6:26 பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒண்ணு அவர் தேடி வரும், அற்புதங்களுக்காக வந்த கூட்டம். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே அப்பம் புசிக்கிறதுக்கும் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். 27ஆம் வசனம் 6:27. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு, ஆனா அதை வாங்குறதுக்கு ஜனங்க, ஆமா ஆனா அதை வாங்குறதுக்கு ஜனங்க என்னது பிடிப்பு இல்லாம போயிடுச்சு. நிறைய அங்க இருக்கிற சீடர்களுக்கு என்னாச்சு, அதை வாங்குறதுக்கு எல்லாம் அவங்களுக்கு அந்த அப்பம் அந்த வரலும் தான். அப்புறம் என்னது ஆசீர்வாதம், அற்பம், ஆசீர்வாதம், அந்த அதிசயங்கள், அது வரலும் போதும் ஆண்டவரே. அது வரல. பேதுரு பிடிச்சிக்கிட்டாரு. 68 என்ன சொல்றாரு பாருங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள். அப்பா, அவரை விட நமக்கு, அதாவது இந்த மாதிரி நம்ம வசனத்தை உள்ளுக்குள்ள வைக்கலன்னா எப்படி அந்த யோவான் அவரை விட்டு, யோவான் அவருக்கு சரியா புரிஞ்சுக்கல, அது போலதான் நாமளும் கர்த்தரை சரியா புரிஞ்சுக்காம இருக்கோம். ஓ, எனக்கு இந்த அளவு தான் அவரை நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை அப்படின்னு நீங்க எடுத்துப்பீங்க. ஆனா அந்த வார்த்தை அது வரலும் உங்களை வழி நடத்துறது இல்ல. எது வரலும் நடத்தும் உங்களை? நிலைவாழ்வு வரை, நித்திய ஜீவன் வரை உங்களை நடத்துகிறது. கரங்க தட்டி அவர் நாம் மயப்படுத்தலாமா? இந்த இடத்துல இந்த யோவானை கேட்கறதும் இங்க இருக்கிற சீடர்களை கேட்கறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பாருங்களேன், நீங்க பாருங்க, அந்த வசனத்தை காட்டுறேன் பாருங்க. 61வது வசனம் வாசிங்க. யோவான் 60. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? இங்க எப்படி இடரலா இருக்குதாப்பா அப்படின்றாரு. அன்னைக்கு அப்படிதான் சத்தியம் வந்து உங்களை கண்டிச்சு உங்களை வேற விதமா நடத்தி நல்லபடியா ஒரு நல்ல பாதையில நடத்திட்டு போகும்போது அதுல நீங்க நம்பலன்னா நீங்க வஞ்சிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு விலைக்கு போயிட்டுனா நீங்க கர்த்தருக்கு வந்து இடரலா இருக்கிறது அது இதுவா அவர் ஃபீல் பண்றாரு. நீ இடரலா இருக்கிறதோ இந்த வார்த்தை அப்படின்னு கேட்பாரு. இந்த வார்த்தை நமக்கு இடரலா இருக்குதாங்க? ஆசீர்வதிக்கிறவர்களும் சூப்பர்னுவீங்க, இல்லைன்னா இந்த வார்த்தை இடரலா? நீங்க இடறி போனவங்களையும் தூக்குகிற வார்த்தை இந்த வார்த்தை. அல்லேலூயா. அவர் திட்டாருன்னா அதான் கரெக்ட், திட்டலனா தான் பயம், அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன திட்டாரு, நான் சரியா போயிட்டு இருக்கேன், இந்த வார்த்தை என்ன கண்டிக்கிறதுன்னு இடம் கொடுத்தா கரெக்டா நான் போயிட்டு இருக்கேன். அப்படியா, நீ சூப்பர், நீ பண்ணுமா, ஜாலியா இரு, சந்தோஷமா இரு, அப்படியே அப்படியே சொல்லிச்சுன்னா அது வேற ஒண்ணு பேசிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ பண்றதெல்லாம் கரெக்டு போ, நான் உனக்கு துணையா இருக்கேன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். இனி பாவம் செய்யாது, அப்புறம் தான் அவருடைய நடத்தல் இருக்கு. அல்லேலூயா. பாவம் பண்ணாலும் ஆண்டவரே உங்க பாதத்துல வந்துடுறேன், நீங்க தான் எனக்கு பலம் தரணும்ப்பா அப்படின்னா சத்தியம் உங்களை விடுதலாக்கிட்டே இருக்கும். அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கிற காலங்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா, அவருடைய சத்தியத்தை விட்டு நம்ம விலகாம பார்க்கணும். மத்தேயு 11 இதே மாதிரி தான் யோவானை கண்டிக்கிறத நீங்க பார்க்கணும். சத்திய ஆழம் இல்லைன்னா கர்த்தர் வேதனைப்படுறாரு. 6ஆம் வசனம் 11:6 வாசிமா. மத்தேயு 11:6. இடல் அடையாது இருக்கிறவன் அவன் பாக்கியவான் என்றார். இடல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ரொம்ப இதுவா போகல. வேதத்துல 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன காட்டினேன்? ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு உதாரணமா ஒரு யோவான் சாணகனா காட்டினேன். அவர் சத்தியத்தின் ஆழம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? அப்பேற்பட்டவருக்கே சத்தியத்தின் ஆழம் இல்லைன்னா கேள்விப்பட்டதை கேட்டு சாஞ்சிரா மாதிரி ஆயிடும். இந்த சீடர்கள் கூட இருக்கிற சீடர்கள் இவங்க என்ன ஆயிட்டாங்க? இவங்களும் அதே மாதிரி தான். இது வரலாம் தான் என்னுடைய கீழ்ப்படுதல் சத்தியத்தை ஏத்துக்கிறேன். அதுக்கு மேல என்னால சத்தியத்தை அதுக்கு மேல ஏத்துக்கிறது தான் பேதுரு. நீங்க பேதுரு கூட்டத்தில் இருக்கிறீங்களா இல்ல அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? நீங்க நாம இருக்கிற நம்மளே தற்பரிசோதனை செய்வோம். பேதுரு கூட அவங்களும் சீஷர்கள் தான், பேதுரும் சீஷர் தான். எந்த கூட்டத்தில் நாம இருக்கிறோம்? பேதுருவின் கூட்டத்தில் இருந்தா சந்தோஷங்க. ஏன்னா நம்ம சத்தியத்தை நித்திய ஜீவ வசனங்களா நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இல்ல அந்த கூட்டமா இருந்ததுன்னா வெறும் ஆசீர்வாதங்கள் அப்பத்துக்காக அந்த மாதிரி இருப்போம். அந்த மாதிரி வேண்டாமே. அந்த மாதிரி சீப்பஸ்ட் ஒரு கிறிஸ்டியன்ஸ். நம்ம அந்த மாதிரி சீப்பான கிறிஸ்டியனா இருக்க போறோமா? யாரையுமே தாழ்வா பேசக்கூடாது. ஆனா இந்த இடத்துல தாழ்வா பேசலாம். சீப்பான கிறிஸ்டியன்ஸ் யார் தெரியுமா?
கர்த்தரை நான் வந்து என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் காரு பங்களா இதுக்காகவும் நான் பின்பற்றேன்னா நான் தாங்க சீப்பான கிறிஸ்டின். அவன் பணக்கார கிறிஸ்டின் கிடையாது. அவன் யார் பணக்கார கிறிஸ்டின்? யார் பணக்கார கிறிஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஜீவன் வரல நடத்திட்டு போறாரு பாருங்க, அந்த பரலோக ஐஸ்வர்யத்தை எனக்கு தராரு பாருங்க, அதை நான் நம்புறேன்னு சொல்றேன் தான் பணக்கார கிறிஸ்டின். கரங்க தட்டி அவன் நான் மேம்படுத்தலாமா? தயவு செய்து இதை நீங்க மனதில் இருந்து கொள்ளுங்க. இன்னொரு உதாரணத்தை காட்டி நான் ஒரு உலக எக்ஸாம்பிள் காட்டி நான் முடிக்க போறேன். அந்த ஆள் ரொம்ப, அந்த மனிதர் ரொம்ப மோசம். ஒரு ராஜா ஆளு பாருங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் சத்தியத்தை அவர் எப்படி சத்தியத்தை சொல்றவரும் சரியில்லை, கேட்கறவனும் சரியில்லை. இந்த மாதிரி தான் இந்த உலகத்துல கடைசி நாட்கள் இருந்தா கேர்ஃபுல்லா இருங்க. அப்போஸ்தலர் 12 யார் வேணாலும் எடுத்து பேசியது இல்லை சத்தியம். இந்த கூட்டத்தை எதுக்கு 12ஆம் அதிகாரம் எடுங்க. 21ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கம் நான் கவனிங்க, அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் தெரியாம இருக்க கூடாது. சொல்றவங்களும் சரி கேட்கறவங்களும் சரி. வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான். இங்க பிசாசின் வஞ்சகத்தை காட்டடா ஒரு உதாரணம் ஒவ்வொரு இடத்துல காமிச்சேன். அவன் பெரிய ஊழியக்காரன்ற அந்த யோவான் சாணன் வந்து என்ன வஞ்சகம் பண்ணா, கேள்வி படுறதை வச்சு மாறினா நம்ம வஞ்சித்து ஏமாத்த போறது சொன்னோம். சத்தியம் ஆடலைன்னா கேள்வி படுறதெல்லாம் நம்ம நம்பிடுவோம். கேர்ஃபுல். ரெண்டாவது சீஷர்கள் என்ன வந்து வெறும் அப்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் இந்த சத்திய வார்த்தை நினைச்சீங்கன்னா அதுவும் நீங்க வஞ்சிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். மூணாவது இது என்னன்னா, ஒரு மனிதனு நம்ம இது ரெண்டு பேருக்குமே வருது, திட்டுது. கடவுள் இந்த வசனம் நம்மளை திட்டுது. என்னது இந்த வசனம் என்ன பண்ணுது? நம்மள திட்டுது. நம்ம சரியா இல்லைன்னா என்ன பண்ணுது? திட்டுது. இந்த வசனம் யாருடையது சொல்லுங்க பார்க்கலாம். யாருடையது? தேவனுடையது. இந்த வசனம் நம்மளை விடுதலையாக்கி நம்மளை வந்து சந்தோஷத்தை கொடுத்து எங்க கொண்டு போகுது? இந்த அறிவு நமக்கு வேண்டும். இந்த அறிவு இல்லாம நம்ம மனிதர்களை உயர்த்தக்கூடாது. சத்தியம் சொல்றோம், யாரா இருந்தாலும் சரி மகிமை யாருக்கு செலுத்தணும்? பிசாசு இங்க வஞ்சகத்தை எப்படி பண்ணானா, ரெண்டு பேர் மேலுமே ஒருத்தனை தூண்டி பிள்ளையை கிள்ளி என்ன சொல்லுவாங்க, தொட்டில் ஆடுறது அந்த ஆளே போயிட்டாரு. இது பாருங்க பண்ண வேலை பாருங்க. அந்த பிள்ளைகள் என்ன ஆச்சு பாருங்க. அந்த மனுஷங்க மூலமா பிசாசு நுழைஞ்சிட்டான், அந்த ஜனங்கள் மூலமா நுழைஞ்சிட்டான். இன்னைக்கு ஜனங்க மூலமா தான் நிறைய வேலையே நடக்குது. நீ சத்திய வார்த்தைகளை சொல்றது, சத்தியத்தை கவனிக்கிறது கிடையாது. சொல்ற நபர் அட்ராக்டிவ். என்னது? அது ஒரு வஞ்சகம். வஞ்சகம். நான் ஓப்பனா சொல்லுவேன், சத்திய வார்த்தை மனசுல பதியாம அந்த ஆள் எனக்கு மனசுல பதிஞ்சிருந்தா அந்த மனிதர் எவ்வளவு பேர் உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதர்ன்ற மரியாதையை நான் கொடுப்பேனே தவிர, ஆனால் அதை தவிர்த்து என் தேவனுக்குரிய கணத்தை அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனுக்கு கூடிய மரியாதை, இந்த சத்தியத்திற்குரிய மரியாதையை எந்த ஒரு ஊழியக்காரருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு விசுவாசிக்கா நீங்க இருக்கிறீங்க, விசுவாசிக்கலாவே இருக்கக்கூடாது, வளரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்க நின்று பேசுறவங்கள உன்னிப்பா கவனிங்க. என்ன சொன்ன? உன்னிப்பா கவனிங்க. அவங்க பேசுறதுல யார் மகிமைப்படுறான்னு கவனிங்க. அங்க இருக்கிற நீங்க உட்காந்துருக்கீங்களா, அவங்க சொல்றதை நாங்க கவனிக்கணும். ஐயா சூப்பர், ஐயா சூப்பர் சூப்பர். வஞ்சகம். அவன் 4 கைதட்டு போறது எனக்கு என்ன கிடைக்குது? உடம்பு சுள்ளு ஆயிடுது. தேவையில்லை, தூக்கி போடு. எனக்கு தேவன் போதும். எனக்கு என் பக்கத்துல யாருமே என்ன போல, என் தெய்வத்துக்கு நான் மகிமை செலுத்திட்டு நான் நிம்மதியா இருப்பேன். என் தெய்வனை கொண்டு போவார்னு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனா ஒருத்தனுக்கு தேவனுக்குரிய மகிமை இன்னொருத்தருக்கு நான் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு என்ன ஊழியக்காரோ அந்த பொசிஷனுக்கு அந்த மரியாதை வேத்தன்படி கொடுப்பேன். அவர் அபிஷேகம் பண்றாரு. ஆனா இது பிசாசின் வஞ்சகத்தை இனங்கண்டு கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க. சில பேர் ஊழியக்காரர் மேல ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க கேட்டா, அவர் நல்லா நகைச்சுவையா பேசுறாரு, நல்லா சூப்பரா பேசுறாரு, நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. அவர் என்ன மாதிரி ஆள்பா, டாப் டக்கர். ஆனா என்ன சொன்னார்? அது என்ன வார்த்தை? எங்க இருந்து வந்தது? அவர் தேவனுக்கு மகிமை செலுத்தினாரா? நான் கேட்கிறேன், நான் மகிமை செலுத்தினா தேவனுக்கு? நிச்சயமா அது நீங்க ரெண்டுமே பண்ணனா. ஊழியக்காரரும் அங்க மஞ்சகத்துல இருக்காரு, விசுவாசியும் எங்க இருக்கான்? கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு சபைக்கு எங்க போனாலும், ஊழியங்க மீட்டிங் எங்க போனாலும் நம்ம வஞ்சிக்கப்படுறோமா? கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இந்த வார்த்தை கவனிங்க, அந்த வசனத்தை கவனிங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. எவ்வளவு எச்சரிக்கை! தேவதூத மாதிரி இருக்கிறாரு, ஏஞ்சல் மாதிரி இருக்கிறார். பா என்ன மாதிரி சூப்பரான ஆள்பா, நல்லா இன் பண்ணிட்டு பக்காவா ஆள், பக்கா சூப்பரா இருக்கிறாரு. சேவ் பண்ணிட்டு அவர் நல்லவர் ஆயிடுவா.
எங்க இருக்கு சுத்தம்? சேவ் பண்றது நல்லதுதான், ஆனா எங்க இருக்கிறாரு உள்ள ஆண்டவர்? அந்த சத்திய வார்த்தை ஒரு நல்ல அட்ராக்டிவா இருக்காங்க, அதை பார்க்காதீங்க. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அதெல்லாம். ஆனா எது அட்ராக்டிவ், உங்களுக்கு எது அட்ராக்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் நீங்க வஞ்சிக்கப்படல அர்த்தம். எது அட்ராக்டிவ்? இதுதான் அட்ராக்டிவ். இந்த வார்த்தை சண்டே முடிச்சுட்டு போறேன், இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்குள்ள நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. நீங்க எங்க போனாலும் சரி, சண்டே முடிச்சுட்டு போறப்ப அந்த வார்த்தை என்னோட கனெக்ட் ஆகணும். ஆண்டவரே நீங்க கூட பேசியிருக்கிறாரு, நான் யாரை மகிமைப்படுறேன், இத்தனை நாள் நான் இந்த 6 மாசத்துல நான் யாரை மகிமைப்படுத்திருக்கேன், அந்த ஊழியக்காரர் அப்படி இருக்கிறார், அவர் சூப்பரா இருக்கார், அந்த ஊழியக்காரர் அவரை பத்தி பேசியிருக்கிறேன்னா நான் உங்களை வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன். ஆண்டவரே மரியாதை கொடுத்து என் ஜெப வாழ்வுல, வேத வாசிப்புல, வொர்ஷிப்ல நான் எப்படி நடந்துக்கிறேன் ஆண்டவரே சிந்தனை பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஒரு வார்த்தை ரொம்ப பயமுறுத்துச்சுங்க. இந்த இடத்துல உடனடியாக பனிஷ்மெண்ட் கிடைக்குது. இன்னைக்கு உடனடியாக பனிஷ்மெண்ட் கிடைக்கல. கிருபையின் நாட்கள் நம்ம இருக்கிறோம். அன்னைக்கு கிருபையின் நாட்கள் இல்ல. என்னாச்சு? உடனடியாக அங்க பனிஷ்மெண்ட் நடக்குது. என்ன நடக்குது அங்க? வாசிங்க அடுத்த வாசகத்துல. தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான். கவனிங்க, பிரசங்கம் யாருது? பிரசங்கம் யாருதுங்க? இந்த சத்தியம் யாருது? அந்த நினைப்பு வேணும். இவர் ராஜ உடைய உடுத்திட்டாராம். கர்த்தர் இடத்துல வரும்போது பணிவு கொண்டு வரணும். எங்க வரணும்? சத்திய வார்த்தை இருக்கணும். எங்க வரணும்? அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் எப்படி வரணும்? அப்பதான் வஞ்சிக்கப்படாம இருப்பான். கர்த்தருக்கு முன்னாடி வரப்போ எப்படி உட்கார்ந்தாரு அவர் பாருங்க. அந்த 21 சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் போய் உட்கார்ந்துட்டு அப்புறம் என்ன பண்றாரு அவரு? ராஜ வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு. இது வந்து நீங்க ஆவிக்குரிய ஞானம் அர்த்தமா எடுத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ராஜ வஸ்திரம் போடனாலும் ஒரு திமிரு. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் ராஜவஸ்திரம். அதுதான் எனக்கு. நான் வேலைக்கார ஆண்டவரே, அல்ல எத்தனை பேர் விசுவாசி? நான் வேலைக்கார ஆண்டவரே, என்ன தாழ்த்தி போற ஆண்டவரே, அப்பதான் உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும். அந்த இல்லைன்னா வஞ்சிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். கேர்ஃபுல்லா இருங்க. இது ஒன்று சொல்லிட்டேன். 3 காரியங்கள் நான் சொல்லிட்டேன். என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பிசாசுனுடைய வஞ்சனை வருது, நீங்க சத்தியத்தின் ஆழம் இல்லைன்னா உங்களை கேள்வி பறதெல்லாம் நீங்க நம்பிடுவீங்க. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் அது நடக்கும். 2வது என்னது? ஆசீர்வாதங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்க கர்த்தருக்குள்ள இருப்பீங்க. அப்புறமா அது பின்மாற்றத்துக்குள்ள நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இல்லாதபடி பார்த்து கொள்ளணும். பிசாசனுடைய இலக்கு உங்களை என்ன பண்ணுவான்? பின்மாற்றத்துக்குள்ள தள்ள பார்ப்பான். ஐயோ கேட்டு ஆசீர்வாதம் என்ன இது சும்மா போக ஒரு அளவுக்கு மேல கண்டிப்பா வந்துச்சுன்னா என்ன ஒரே கண்டிச்சிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்க விட்டுட்டு போன மாதிரி நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேர்ஃபுல்லா இருங்க. பிசாசனுடைய வஞ்சகம். 3வது என்ன சொன்னேன்? சில காரியங்கள் தான் காட்டிருக்கேன். 3வது என்ன சொன்னேன்? எதுல வஞ்சிக்க போறான்? இது 2 பேருக்குமே எச்சரிப்பு. கேட்கறவங்களா இருந்தாலும் சரி, சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த சத்தியம் என்னுடையது இல்லை. யாருடையது இது? இது சொல்ற ஊழியக்காரங்களும் கரெக்டா இருக்கணும். யாருக்கு மகிமை செலுத்தணும்? கேட்கிற நானும் தேவனுக்கு தான் மகிமை செலுத்தணும். நீங்க தேவனுக்கு மகிமை செலுத்தலனா இந்த ஆளுக்கு இவருக்கு தான் பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? விசுவாசிங்க ஊழியக்காரர் ரொம்ப ஒரு அளவுக்கு மேல கடவுள் மேல உயர்த்துனீங்கன்னா யாருக்கு பிரச்சனை? ஊழியக்காரருக்கு பிரச்சனை. அந்த மனுஷன் அவரும் சரியா தேவனுக்கு அதை அப்படியே வாங்கி தேவனுக்கு மகிமை செலுத்தலனா, பெருமையில உச்சி குழுந்துட்டாருன்னா யாருக்கு பிரச்சனை? கேர்ஃபுல். வஞ்சனை எப்படி உள்ள நுழையுது பாத்தீங்களா? நான் முடிக்க போறேன். ஏன்னா இந்த மாதிரியான இது உண்மையிலேயே நடந்திருக்கு இந்த உலகத்துல. அதுக்கு நான் இப்ப வந்து ஒரு உலக உதாரணத்தை காட்டி நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் வில்லியம் பிரன்ஹாம் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் வேத பாடத்தில் கூட எடுத்த மம்மி அதை நீங்கள் அவங்க மம்மிக்கு தெரியாது, அது சிஸ்டர்ஸ் அவங்க வந்தாங்க. பிரன்ஹாம் அவங்க வந்து உலகத்திலேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து என்ன ஆனார்ன்றதை ரொம்ப விளக்கமாக போகல. கர்த்தருடைய ஊழியக்காரர். அந்த காலத்துல வந்து ஒரு பவுல் அப்போஸ்தலன் போல தன்னையே பிரகடனப்படுத்தி கொண்டார். யார் அவரு? போக 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 கடவுள் உயர்த்தும் போது கடவுள் நடத்தினார், உண்மையில் நடத்தினார் தான். ஆனா அது போக போக என்ன ஆச்சுன்னா வஞ்சிக்கப்பட்டுட்டார். முதல்ல சத்தியத்தை பத்தி பேசின மனுஷன் அவருடைய வாழ்க்கையில நீங்க ஹிஸ்டரி நான் கொஞ்சம் தான் படிச்சேன். முதல்ல சத்தியத்தை பத்தி பேசிட்டே வந்தாரு. கள்ள உபதேசங்கள்லாம் யார் இவர் கண்டிச்சாராம்? யார் கண்டிச்சா? இவர் கண்டிச்ச மனுஷன் இந்த பக்கம் கள்ள உபதேசத்தை பேசியிருந்தாராம். கவனிச்சது புரியுதா? இடது பக்கம் கள்ள உபதேசத்தை கண்டிச்சாரு, இந்த பக்கம் கள்ள உபதேசத்தை பேசிட்டு இருந்தாரு. எப்படி இருக்கும்? அப்படி பிசாசு அப்படி டைவர்ட் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை? இதுல என்ன பிரச்சனைனா, இவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்க, முதல்ல கடவுளை மகிமைப்படுத்துற ஜனங்க, பிரன்ஹாம் டீம்னு அது உருவாயிடுச்சு. நீ நெட்ல போட்டு பாருங்க. யாரு? பிரன்ஹாம் கூட்டம் சொல்லிட்டு ஒரு கூட்டமே உண்டாயிடுச்சு. அப்ப யார் அங்க மகிமைப்படுறா? பிசாசு எப்படி வஞ்சனை உள்ள நுழைஞ்சிருக்கான் பாத்தீங்களா?
அந்த மனுஷன் போக 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 என்னாச்சுன்னா அவர் வந்து சத்திய வார்த்தைகளை விட்டு விலகிட்டார். தயவுசெய்து கலாத்தியர் எடுங்க, இந்த வசனம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. இந்த வார்த்தைக்கு மாறாக அவர் நடந்ததுனால இது பிசாசின் வஞ்சகம் என்று உலகமே கண்டு கொண்டது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? அதுல வந்து 7ஆம் வசனம் வாசிமா, 7-8. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிற சத்தியத்தையே இல்லாமல் சுவிசேஷத்தையே இல்லாமல் நாங்களாவது, நோட் பண்ணீங்க, வானத்திலிருந்து வருகிற வேறொரு அவன், பாத்தீங்களா? இந்த வசனத்துக்கு மாறாக அந்த பிரன்காம் ஐயா நடந்துக்கிட்டார். என்ன நடந்தாருன்னா, போக 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 அவருடைய ஊழியெல்லாம் பெருகிருச்சு. கேன்சர் வியாதியிலாம் குணமான அளவுக்கு கடவுள் அவர் ஆசீர்வதிச்சாரு. நீங்க நல்லா கவனிங்க, நான் அந்த போட்டோ தான் அடுத்த வாரம் முடிஞ்சா காட்டுறேன். அந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் ஊழியக்காரருக்கு பின்னாடி ஒரு இது மாதிரி வந்தது போட்டோ இன்னமும் டாடி வச்சிருக்காரு. எங்க அப்பா வந்து மம்மி தெரியாது, அந்த போட்டோ வச்சிருக்காரு, ஒளி ஓட்டம். அந்த அளவுக்கு கடவுள் உயர்த்தி வச்சு இந்த மனுஷன் என்னாச்சு, போக 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 ஒளியின் தூதனுடைய அந்த பிசாசனுடைய வார்த்தைகளை கேட்டு மாறி போய் அவர் என்ன சொன்னார் ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. இப்ப இந்த வசனத்தை கலாத்தியர் ஒப்பிடுங்க. இதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க இவர் வந்து ஒரு பிசாசின் வஞ்சகத்துடையவர்ன்றது. எப்படின்னா, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் யாரு? நோட்டீஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம நடத்தவர் யாரு? இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நாளடைவில் தன்னுடைய ஊழியம் எல்லாம் விரிவடைஞ்சு போகும்போது ஒரு தேவதூதன் என்னை நடத்துறதா அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்ன? ஒரு தேவதூதன் எனக்கு வந்து இந்த கைட் பண்றாரு. நீ தான் வந்து இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிற, உன்னை தான் நான் நியமிச்சிருக்கிறேன், உன்னை பத்தி வசனங்கள்லாம் இந்த பைபிள்ல இருக்கு அப்படின்லாம் காட்டி காட்டி போய் சொல்லி அந்த மனுஷன் என்ன பண்ணிச்சு? இப்ப சொல்லுங்க, அது தேவதூதனா சாத்தானுடைய தூதனா? எப்படி வஞ்சனை வருது பாத்தீங்களா? அவர் தேவதூதன் நம்பிட்டு அவர் தேவதூதன் சொன்னாலும் கூட இது சத்தியத்தின்படி மாறானது தான். ஏன்னா இந்த பவுல் என்ன சொல்றாரு, அதுக்குதான் வசனம் ஆழ வேணும். அந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்க இனம் கண்டு போவோம். அதை உணராத கூட்டம், ஒரு தூதனாவது வானத்திலிருந்து வரும் ஒரு தூதனே சொன்னா கூட அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கணும். அப்ப இந்த அறிவு ஒரு வசனத்தை அறிஞ்சவங்களுக்கு தான் இருக்கும். அல்லேலூயா. வசனம் மனப்பாடம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்ல தெரியுதா? வசனம் மனப்பாடம் உள்ளுக்குள்ள அர்த்தத்தோட இருந்துச்சுன்னா, எப்பேற்பட்ட ஆள் பேசினாலும் அந்த மனுஷன் யாரை மையப்படுத்துறாரு, அது எங்க இருந்து வருதுன்றதை நம்ம ஈஸியா நம்ம எண்ணம் கண்டு கொள்வோம். இப்ப இந்த பிரன்கான் கூட்டம் இதனால அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இறந்த பிறகு கூட அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, நான் இறக்க மாட்டேன், உயிர் இறக்க மாட்டேன்ற மாதிரி 2ஆம் வருகம் வரும் இறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காராம். ஆனா 1965 அவர் ஒரு ஆக்சிடென்ட்ஸ்ல கோமா நிலைக்கு போயிட்டாரு. அதே அந்த மாதத்துல 24ஆம் தேதி மரிச்சு போயிட்டாரு. அப்ப அவங்களுடைய கூட்டத்தை பின்பற்றவங்க எல்லாருமே ஆச்சரியமாயிடுச்சு, இவர் மறிக்க மாட்டேன்னு சொன்னாரு, இவர் என்ன ஆயிட்டாரு? அப்ப கூட 4 மாசம் அவருடைய பாடியை வச்சிருந்தாங்களாம், மறுபடியும் உயிர் தேடுவார் போல வந்து அப்படின்னு. உயிர் தேடுவாரா? உயிர் தேட மாட்டார். பிசாசு வஞ்சிக்கிறவங்க, கேர்ஃபுல். அந்த கூட்டம் இன்னமும் இருக்குது. அந்த கூட்டத்துக்காக உதாரணம் காட்ட, அந்த கூட்டத்தில் நானும் பாதிக்கப்படுறதை காட்டுறேன். சிஸ்டர் அதான் சொன்னாங்க. அந்த ஆட்டோ வேலையில் ஒரு ஆட்டோ போறப்போ லாஸ்ட் வீக்ல அந்த ஆட்டோ பாருங்க, இந்த பிரசங்கத்துக்கு உதவிதான் தெரியல, அந்த ஆட்டோல போறேன், அந்த பிரன்காம் கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் புக்கோட வச்சுட்டு இருக்கிறாரு. ஐயா நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், சத்திய ஆனா எனக்கு சொல்லிட்டேன், இந்த புக்கை காமிக்கிறாரு என்கிட்ட. பிரன்காம் கூட்டத்தை சேர்ந்தவங்க ஐயா, அவரை குறிச்சு வசனம் இருக்கு. அவர் முதல்ல என்கிட்ட தான் சொன்னாரு, நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு. அந்த ஆட்டோக்காரர் அவர் பேசி வரப்போ வினவனார், நான் கிறிஸ்டின் கண்டுபிடிச்சாரு. ஒரு காட் பிளஸ் ஒரு வார்த்தையை விட்டேன், அதனால அது கிறிஸ்டின் கண்டுபிடிச்சாரு. அது சொன்ன உடனே ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, அவரா சொல்றாரு, பிரசங்கம் பண்றாரு பிரன்காம் கூட்டத்தை பத்தி. அவர் தாங்க இந்த கடைசி காலத்துல வந்தவர், அவர் நீங்க நம்புங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சாரு. ஐயா வேணாம் ஐயா, நீங்க வேறு சத்தியத்தை நம்புங்க, அதை விட்டுட்டு நீங்க போகாதீங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக எதையும் வைக்காதீங்க ஐயா, தெளிவா சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அல்லேலூயா. அதுதான் செய்தி முடிய போகுதுங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய கடைசி நாட்கள் இருக்கும். சத்தியத்தை நம்ம சரியா உள் வாங்கலன்னா உங்களை வஞ்சிப்பான், கேள்விப்படுகிற காரியங்களெல்லாம் நம்ப வைப்பான். 2வது நீங்க ஆசீர்வாதத்துக்கு தான் இந்த வார்த்தை நினைச்சு உங்களை அப்படியே உட்கார வச்சிருவான், முடக்கி போட்டுருவான் இந்த உலகத்துல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நிலைவாழ் வரை உங்களை கொண்டு போக வைக்குது, அவருடைய வருகையில உங்களை கொண்டு போக வைக்குது. அல்லேலூயா. 3வது என்ன சொன்னேன், தயவு செய்து இது நம்ம ஊழியக்கார விக்கிரகமாக்கிடாதீங்க. சத்தியம் சொல்றாருன்றதுக்காக அவரை விக்கிரகமாக்கிடாதீங்க. இந்த வசனத்தை கொடுக்கிற கர்த்தர், வசனத்தை கேட்கிற வைக்கிறது அவருடைய கர்த்தர் தான். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா
இந்த வார்த்தை சத்தியத்துக்கு நம்மள ராஜா மாதிரிலாம் இருக்க வேண்டாம். நம்மளை தாழ்த்தி போட்டு நம்மளை மடக்கி போட்டு கர்த்தருடைய பாதத்துல விழுந்து விட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பூமியை தலை நிமிர செய்த தேவன் நிச்சயமாக உங்களை தலை நிமிர செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு இந்த 1வது பாகம் முடியுதுங்க. அடுத்த வாரத்துல நம்ம எதுல வஞ்சிக்க போறோம்னு பார்க்க போறோம். என்ன சொன்ன? ஜெபம், வொர்ஷிப், ஆராதனை. இதை நம்ம பார்த்துட்டோம்னா, இதுல பலமா இருந்தோம்னா நிச்சயமா நம்ம சக்சஸ் ஆன ஒரு வாழ்க்கைக்குள்ள போறோம். அதாவது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியினருடைய நடத்துதல்ல இருக்கிறோம் அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.